ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க. இப்போதான் மேட்டருக்கு வரேன். உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் மேம்படும் என்றது என்னுடைய கருத்து. இவர் 25 ஆண்டுகள் அல்ல, இது ஒரு வெறும் வருஷம்தான். இவருடைய கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அல்லது ஆர்கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்னைக்குமே யங்கு தான். நாங்கள் யங்கு தான். பாருங்க எப்படி லுக், எப்படி கெட்டப்பில் இருக்க பாருங்க. யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சுன்னு? ஏன் நீங்க இல்லை, உங்களுக்கு சொல்றாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போச்சு. இன்னும் 50 வருஷம் சொல்லுங்க, இன்னும் 100 வருஷம் சொல்லுங்களேன் தாராளமா. என்ன கெட்டு போச்சு? பண்ணுவோம், பண்ண வைப்போம், உங்கள் படங்களை பார்ப்போம், ரசிப்போம். ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்கள் கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிட்டு இருப்பேன். இந்த பாட்டை போட்டாவே டென்ஷன் ஆகுது. இப்போ அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பிக் பாஸ் எழில் அப்படின்றதே ரொம்ப எழிலான ஒரு பேர். எழில்னாவே அழகுன்னு அர்த்தம், இளமைன்னு அர்த்தம், புதுமைன்னு அர்த்தம். ஸோ அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பேச வேண்டியது. தயவு பண்ணி ஒரு தடவை மேடைக்கு வாங்க சார், வாங்க எழில், நீங்க வந்தாதான் அடுத்து நான் பேசுவேன். ஒன்றும் பண்ணாதீங்க. ஷூட்டிங்ல அப்படித்தாங்க, இவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. நம்ம பாட்டு மாங்கு மாங்கு நடிக்க சார் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு வாய்ஸ் மட்டும் வரும். சும்மா நடிங்க நடிங்க அப்படிம்பாரு. எதை நடிச்சாலும் ஏத்துக்கிற ஒரே இயக்குனர் எங்க எழில். என்னையே நடிகனாக்கி இருக்காருன்னா பாருங்களேன், ஒரு காமெடியா இல்ல? அதான் அவருடைய காமெடி சென்ஸ். நான் தெரியாதனமா எழில் உன் படத்தில் நடிக்கணும்னு நான் கேட்டேன், என் வச்சு செஞ்சுட்டாப்புல. வாழ்க்கையில மறக்க மாட்டேன் தம்பி. ஐயோ மாத்தி மாத்தி. எழில் ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமா. ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் தாய் நம்ம சௌத்ரி சார் தான். அந்த சௌத்ரி சாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவித்துக்கணும். ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குனர்களை இந்த தமிழ் திரைக்கு தந்தவர் அவர். நம்ம விக்ரமன் சார், KS ரவிக்குமார் சார், அடுத்தது எழில் சார், இன்னும் நிறைய. அந்த பட்டியலில் அவர் சொன்னாரா எத்தனைன்னு அவராலேயே கணக்கு தெரியாது போயா அப்படின்ட்டாரா. அப்போ புதுசாக வர்ற இப்போ இயக்குனர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. இன்னைக்கு வரையில் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கேனே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு. ஏன்னா அதனால தான் 25 ஆண்டுகள் சினிமாவில் நானும் கூட தான் சொல்லிக்கலாம். ஆனால் 25 வருஷமும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கை தட்டிகிட்டே இருக்கணும், எல்லாரும் சும்மா டம்மியாக உட்காந்து. இந்த கைத்தட்டில் தான் எங்களுக்கு இன்னொரு 25 வயசை இவரை தூக்கி சுமக்க போகுது. அதனால அந்த கைகள் தான் சுமக்கணும். அந்த கையை தட்டிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட ரொம்ப எளிமையோட புதல்வனாக இருக்காரு. எழில்னு பேர் வச்சாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாதாரணமாக நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிட்டு இருப்போம். இவரு ஆடப்பாவி, நான் சொன்னது கரெக்டா தப்பா இல்லைன்னா ஓகே நல்லா இருக்கும். இதுக்கு மேலே எழில் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. எழிலா இருக்க வேண்டியதானே, இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. அப்புறம் நம்ம தம்பி ரவி மரியா அடிக்கடி சொல்லுவார், அண்ணே நான் நடிக்க ஆரம்பிச்சேன்னா அது எங்கே போகுதோ என் போக்கில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துருவாருண்ணே, முடிஞ்ச கடைசியில் முடிஞ்சுதா அப்படின்னு. அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான். அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் மேலே வைக்கிற ஒரு இயக்குனர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. இல்லை ரவி மரியா சொல்லி தான் உங்களை பற்றி நமக்கு ஜாஸ்தியான. ரவி மரியாவுக்கு அடுத்து நான் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நடிக்க வர்றேன் தம்பி. அவன் விடவே மாட்டேன்றான். நான் என்ன பண்ணேன்? இல்லை இப்போ நான் இங்கே எங்கேயே கொஞ்சம் காமெடியாக பேசலாமேன்னு தான். இவருடைய முதல் படம், அதாவது துள்ளாத மனம் துள்ளும் அவ்வளோ ஒரு பொயட்டிக்கான ஒரு படம். அதில் பெரிய காமெடியே கிடையாது. படத்தில் காமெடி இருக்கா?
கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் இருக்கும். பட் அந்த கதை அவ்வளவு அழகான இந்த சிம்ரனையும் விஜய் வச்சு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது. அந்த எழில் என் கண்ணிலே நிற்கிறார். அதுக்கு அடுத்தது அஜித் சார் படம் சொல்லலாம். அதில் பாடல் நம்ம இசையமைப்பாளர் எங்கே அவர் வித்யாசாகர் இருக்கார போயிட்டார. வித்யாசாகர் ரொம்ப சுப்பீரியர், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர். நானும் அவர் கூட ஒரு படம் பண்ணேன். உங்களுக்கு அந்த அந்த பாட்டு என்ன பாட்டு அது? திருமண மலர்கள் தன அது ஹஜிராரே 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 ராரே ராரா எத்தனை பாட்டு பாருங்க, அந்த வரிசையில் தான் அதெல்லாம். ஸோ அந்த பாட்டு கேட்ட உடனே என் மனசில் ஆழமாக போச்சு. அது பார்த்தா ஹிந்திலேயும் அந்த டியூன் அடிச்சிட்டானுங்க, திருப்பி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அதை வேற மாதிரி மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவர் தேசிங்க ராஜா 2ல் என் படத்தில் மியூசிக் பண்ணுறது, என்னுடைய சுபாஷ் படத்தில் பண்ணார், பிரமாதமாக பண்ணார், எல்லா பாட்டும் அருமையாக பண்ணார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தோளோடு தோள் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஹீரோக்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் நான் என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க. இப்போதான் மேட்டருக்கு வர்றேன். உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் மேம்படும் என்றது என்னுடைய கருத்து. இவர் 25 ஆண்டுகள் அல்ல, இது ஒரு வெறும் வருஷம்தான். இவருடைய கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அல்லது ஆர்கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்றைக்குமே யங்கு தான். நாங்கள் யங்கு தான். பாருங்க எப்படி லுக், எப்படி கெட்டப்பில் இருக்க பாருங்க. யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சுன்னு? ஏன் நீங்க இல்லை, உங்களுக்கு சொல்றாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போச்சு. இன்னும் 50 வருஷம் சொல்லுங்க, இன்னும் 100 வருஷம் சொல்லுங்களேன் தாராளமா. என்ன கெட்டு போச்சு? பண்ணுவோம், பண்ண வைப்போம், உங்கள் படங்களை பார்ப்போம், ரசிப்போம். ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்கள் கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிட்டு இருப்பேன், நடிச்சாவது டென்ஷன் பண்ணுவேன், அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணுவேன். நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் பிறப்பிடம், அன்பின் இருப்பிடம், அன்பின் உறைவிடம், எல்லா இடமும் என் அன்பு தம்பிக்கு சொந்தம். வாழ்க. 25 அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கட்டும். வாழ்க வாழ்க. தேங்க்யூ உதயகுமார் சார். விமல் சாரை பற்றி சொல்ல மாட்டேன். விமல் என்ன இப்படி நல்லா பையனாட்ட இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்பத்தோட நீங்க. ஆனா ஜாலியான நடிகர். ரொம்ப நான் அவர் கூட ஏற்கனவே ஒரு படத்துல மாமனார் கேரக்டர்ல நடிச்சேன். உண்மையாகவே என்ன மாமனார் மாதிரி ரொம்ப மரியாதையா வச்சிருந்தார். ஏன்னா ஹீரோயின் அழகா இருப்பாங்க என் மக. ஆனால் ரொம்ப நேசிக்கக்கூடிய கதாபாத்திரம். அவர் எங்க இருந்தாலும் ஃபோன் அடிச்ச உடனே எடுப்பார். எனக்கு அவருடைய படத்தை பார்த்து மிக வியந்து போன அவருடைய ஆக்டிங் அது என்ன படம் அது? வாகை சுடவா? வாகை சுட. வாவ், எக்ஸலன்ட். யூ ஆர் a கிரேட் ஆர்டிஸ்ட். நீங்கள் தொடர்ந்து உங்கள் டைரக்டர் கூட உங்களை வேற லெவல் கொண்டு போயிடுவார். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கண்ணே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ட் இயக்குனர் எழில் அவர்களை மேடையில் இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். ப்ளீஸ் ஸ்டே ஆன் ஸ்டேஜ். சார், இன்னைக்கு இந்த சினிமா பயணத்தில் இயக்குனர்கள், நடிகர்கள், திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர் எழில் அவர்களை கௌரவிக்கக்கூடிய தருணம் இது. இயக்குனர் திரு ஆர் கே செல்வமணி அவர்கள்